ஓனோப்ரசன் டேப்லெட் எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான தடுப்பு முறைகள்லாம் பின்பற்றணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக இதை எடுக்காதீங்க, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்க, ப்ரெக்னென்சி டைமில், அப்புறம் லாக்டேட் மதராக இருக்காங்கன்னா அந்த டைமில் இதை வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் இருக்குது, இந்த கீட்டோகோனசோல், கிளாட்ரிமசோல், இந்த மாதிரி ட்ரக்குக்கெலாம் என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசிட் சப்போர்ட் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி டைம்லேயே வந்து நீங்கள் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், எந்த டேப்லெட்டையுமே வந்து முறையான டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்காதீங்க, அது நல்லதில்லை. ஸோ எந்த சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு வாட்டி டாக்டரோட அட்வைஸோடு எடுக்கும்போது அது சேஃபும் கூட. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால ஓனோப்ரசன் டேப்லெட்டை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரக்கை பற்றி தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ ஆக்சுவலாக எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஓனோப்ரசன் 20 mg டேப்லெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.